அண்ணா பண்டாய் வீட்டுல தான் அண்ணா. அண்ணா அந்த பக்கம் போகாதீங்க, அண்ணா தயவு செஞ்சு அந்த பக்கம் போகாதீங்கன்னு எவ்வளவு சொல்லியும் கேட்காத லாரி ஓட்டுநருக்கு நேர்ந்த அதிர்ச்சி. பலத்த வெள்ளத்துல படகு போல கனரக வாகனம் மிதந்து போகக்கூடிய காட்சிகள் அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. லாரிக்குள்ள ஓட்டுநரும் இருந்ததால போலீசார் மீட்பு பணியை தீவிரப்படுத்திருக்காங்க. எங்க நடந்திருக்கு, என்ன ஆச்சுன்றதை விரிவா பார்ப்போம். மோந்தா புயலுடைய தாக்கத்துல பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பலத்த மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில பல இடங்கள்ல ஆறுகள் ஓடைகள் எல்லாமே வெள்ளத்தால சூழப்பட்டிருக்கு. இந்த நிலையில போலீசார் பல இடங்கள்ல மீட்பு பணியில தீவிரமா இருக்காங்க. பல இடங்களுக்கு வார்னிங் கொடுத்து இந்த பக்கம் வாகனங்களும் பொதுமக்களும் வரக்கூடாதுன்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் தெலுங்கானா கம்மம் மாவட்டத்துல அஞ்சனாபுரம் அப்படின்னு அழைக்கப்படுற கிராமத்துக்கு செல்லக்கூடிய வழியில நிம்மா அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ஓடை இருக்கு. அந்த ஓடைக்கு மேல இருக்கக்கூடிய பாலத்துல பலத்த வெள்ளம் ஏற்பட்டு ஆறு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. பொதுமக்களும் வாகனங்களும் அந்த ஓடையை கடக்கக்கூடாதுன்ற சூழ்நிலையில கனரக வாகனத்தை ஓட்டிட்டு வந்த லாரி ஓட்டுநர் ஒருத்தர் தன்னுடைய வாகனம் பெருசு, கண்டிப்பா இந்த ஓடையை கடக்க முடியும் ட்ரை பண்ணியிருக்காரு. பொதுமக்கள் நிறைய பேர் அண்ணா இந்த பக்கம் வண்டி எடுக்காதீங்க, இந்த ஓடையில மாட்டிக்கொண்டு வார்னிங் கொடுத்த பிறகு கூட தன்னுடைய வாகனம் கண்டிப்பா கடந்து போயிடும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. எதிர்பாராத விதமா வெள்ள பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில கனரக வாகனமா இருக்கக்கூடிய லாரி கூட அந்த வெள்ளத்துல தாக்கு பிடிக்க முடியல. கட்டுப்பாட்டை இழந்த லாரி ஓட்டுநர் வெள்ளத்தை அடித்து செல்லப்பட்டிருக்காரு. அண்ணா பண்டாய் வீட்டுல தான் அண்ணா. லாரி படகு போல மிதந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. லாரிக்குள்ளேயே லாரி ஓட்டுநரும் இருந்ததால மீட்பு பணியில இருக்கக்கூடிய அதிகாரிகள் தீவிரமா அவரை தேடி வராங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பையும் சோகத்தையும் உருவாக்கி இருக்கு. இந்த வீடியோ வழங்கியவர் உஜீவன் ஸ்மால் பைனான்ஸ் பேங்க்.